அது 1973 ஜனவரி முதல் வாரம். எம்ஜிஆரோட கனவு படமான உலகம் சுற்றும் வாலிபன் ஜெமினி ஸ்டுடியோவில் தயாராயிட்டு இருந்துச்சு. அதனுடைய ஃபிலிம் ரோல்களை கழுவுற வேலையை ஜெமினி ஸ்டுடியோவில் மும்பரமா பார்த்துட்டு இருந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரினுடைய கனவை சிதைக்கணும்னு, அந்த ஃபிலிம் ரோலை கைப்பற்றி எரிச்சிடணும்னு ஒரு கும்பல் ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. எம்ஜிஆர் தன்னுடைய ஃபிலிம் ரோலுக்கு காவலா 25 ஸ்டண்ட் மேன்களை நிறுத்தி இருந்தார். ஆனா நூற்றுக்கணக்கில் வந்த எம்ஜிஆரினுடைய அரசியல் எதிரிகள் அந்த ஸ்டண்ட் மேன்களை தாக்கி ஃபிலிம் ரோல்களை கைப்பற்றுறாங்க. அந்த ஃபிலிம் ரோல்கள் அத்தனையும் எரிச்சிடுறாங்க. ஆனா அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் அதற்கு பிறகுதான் நடக்குது. எம்ஜிஆர் இதோட முடிஞ்சிட்டாரு, அவருடைய பணம், பொருள், செல்வம், புகழ் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு எதிரிங்க கொக்கரிச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா இருந்தார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். நான் சொன்னபடி உலகம் சுற்றும் வாலிபன் மே 11 ரிலீஸ் ஆகும்னு கான்பிடென்டா சொன்னார். அவர் சொன்னதை நிறைவேற்றினாரா? சாம்பலில் இருந்து உலகம் சுற்றும் வாலிபன் எழுந்து வந்ததா? இந்த வீடியோவில் முழுசா பார்ப்போம்.